Morning students. Today we are going to see the topic reading CSV file into a dictionary. So in the previous section of video la enna paathom appadina so how to read a CSV file using reader function. Okay, so ipo enna paaka porom appadina reading a CSV file in a dictionary. Okay, so to read a CSV file into a dictionary can be done by using dictreader class of CSV module which works similar to the reader class but create an object which map data to a dictionary. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிக்ட் ரீடர் யூஸ் பண்ணி ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிக்ட் ரீடர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிக்ட் ரீடர் வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிக்ஷனரியில். ஓகேங்களா, ஸோ டிக்ஷனரியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு டிக்ட் ரீடர், டிக்ட் அப்படின்னா டிக்ஷனரி. ஓகேவா, ஸோ இந்த சிஎஸ்வி மாடியூலில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The keys are given by the field name as parameter. Okay, so நம்ம வந்து keys கொடுக்குறோம் இல்லையா, அந்த keys அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், இங்கே parameters அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, so dict reader works by reading the first line of the CSV and using each comma separated value in this line as a dictionary key. இப்போ ஒரு டேபிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற ஃபீல்டு நேம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலமுடைய நேம், அந்த காலமுடைய நேமை தான் நம்ம வந்து இங்கே கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலமுடைய நேம் வந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, the columns in each subsequent row then behave like dictionary values and can be accessed with the appropriate key. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஃபீல்டு நேம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, if the first row of your CSV does not contain your column names, you can pass a field names parameters into the dict reader construct to assign the dictionary keys manually. The main difference between the CSV reader function and dict reader function is in simple terms CSV.reader and CSV.writer work with list or tuple, while CSV.dictreader and CSV.dictwriter work with dictionary. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீடர் ஃபங்க்ஷன் அண்ட் ரைட்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து டிக்ட் ரீடர் அண்ட் டிக்ட் ரைட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து சிஎஸ்வி டாட் ரீடர், சிஎஸ்வி டாட் ரைட்டர் இது எதில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து எப்படி எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட் ஆர் டியூபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, பட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி அதை டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷன் அண்ட் சிஎஸ்வி டிக்ட் ரைட்டர் யூஸ் பண்ணி அதை எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிக்ஷனரியோடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரீடர் அண்ட் ரைட்டர் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆர் டியூபிள் யூஸ் பண்ணணும். பட் வந்து டிக்ட் ரீடர் டிக்ட் ரைட்டர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சிஎஸ்வி டிக்ட் ரீடர் அண்ட் சிஎஸ்வி டிக்ட் ரைட்டர் டேக் அடிஷ்னல் ஆர்கியூமெண்ட் ஃபீல்டு நேம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் டிக்ஷனரி கீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீடிங் sample 8.csv ஃபைல் இன்ட்டு ஏ டிக்ஷனரி. ஸோ இங்கே நம்மளுடைய ஃபைலுடைய நேம் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், sample 8ன்னு. ஸோ அது ஒரு சிஎஸ்வி ஃபைல். அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிக்ஷனரியாக ஆட் பண்ண போகிறோம், இதில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி, இப்போ நான் ஒரு சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சிஎஸ்வி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் sample 8, நம்ம ஃபைல் என்ன எடுத்துக்க போகிறோம், sample 8 ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஸோ பாத்தோடைய நேமோட ஃபைல் நேமை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்புட் ஃபைல். ஸோ இன்புட் ஃபைலில் பாருங்கள் சிஎஸ்வி டாட் டிக்ட் ரீடர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஓப்பன் ஃபங்க்ஷன், அதில் நம்மளுடைய ஃபைல் நேம் கமா ரீட் மோட். ஸோ ஃபைல் நேம்னு எடுத்துக்கலாம், இல்லை எஃப்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணுன்றதில் ஃபார் ரோ இன் இன்புட் ஃபைல். நெக்ஸ்ட்டு பிரிண்ட், ஸோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது பிரிண்ட் டிக்ஷனரி ஆஃப் ரோ. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் பாருங்கள், கீழே அவுட்புட் பாருங்கள். ஸோ ஐட்டம் நேம் கீபோர்டு குவான்டிட்டி வந்து 48, நெக்ஸ்ட் ஐட்டம் நேம் மானிட்டர் குவான்டிட்டி 52, நெக்ஸ்ட் ஐட்டம் நேம் மவுஸ் குவான்டிட்டி 20. இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது வரைக்கும் ஏற்கனவே பார்த்தது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா காலம் நேமை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிவிடும், ஐட்டம் நேம் குவான்டிட்டின்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். கீபோர்ட் மானிட்டர் மவுஸ் 48, 52, 20 இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதால ஸோ இந்த மாதிரி நமக்கு டிக்ஷனரி பேட்டர்னில் நமக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் அப்படின்னா அதோடய வேல்யூ பார்க்கும்போதே நமக்கு ஸோ வந்து வேலிடாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த above program dict reader is used to read sample 8.csv file and map into a dictionary. Then the function dict is used to print the data in dictionary format without order. Okay, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ட் ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா print the data in dictionary format.
ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் கொடுக்கணும். அதே டிக்ட் ரீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் மேப் அண்டு டிக்ஷனரிக்கு மேப் பண்ணுறோம். மேப்பிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, next remove the dict function from the above program and use print row check you are getting the following output. Okay, so row ஏதாவது ரிமூவ் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளேல வரும். ஓகே, next reading CSV file with user defined delimiter into a dictionary. ஸோ CSV ஃபைலை வந்து யூசர் டிஃபைன் டெலிமிட்டர் யூஸ் பண்ணி எப்படி டிக்ஷனரியில் ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யூ கேன் ஆல்சோ ரெஜிஸ்டர் நியூ டயலெக்ட் அண்ட் யூஸ் இட் in the dict reader method. Suppose sample 8.csv is in the following format. இப்போ பாருங்கள், ஸோ நம்ம வந்து ஒரு டயலெக்ட் யூஸ் பண்ணி எப்படி டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சாம்பிள் 8 ஃபைலில் வந்து இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் இருக்குது, இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஐட்டம் நேம் குவான்டிட்டி, ஸோ ஐட்டம் நேமில் கீபோர்ட் மானிட்டர் மவுஸ், குவான்டிட்டியில் 48 52 20 இந்த மாதிரியான டேட்டாஸை தான் நான் கொடுத்து இப்போ ஒரு சாம்பிள் 8 அப்படின்ற ஃபைல் நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம டிக்ஷனரியில் ரீட் பண்ணலாம் டயலெக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இம்போர்ட் சிஎஸ்வி, ஸோ சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டயலெக்ட். ஸோ ஒரு டயலெக்டை எப்பயுமே நம்ம, அதாவது ஒரு டெலிமிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டயலெக்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் டயலெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். ஸோ என்ன நேமில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், மை டயலெக்ட். ஓகே, ஸோ என்ன டெலிமிட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பைப் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைப் சிம்பிளும் ஸ்பேஸ் ரெண்டு டெலிமிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெலிமிட்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பைப் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வேணுமா அப்படின்னா எஸ். ஸோ ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ரூ வேணும் அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் நேமுடைய பாத் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய ஃபைல் நேம் நம்ம எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதோடைய ஃபுல் பாத்தையும் நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம், இல்லை டைப் பண்ணி வைக்கலாம். வித் ஓப்பன், ஸோ வித் ஓப்பன் டைப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பெட்டராக பார்த்திங்கன்னா இந்த வித் ஓப்பன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் ஓப்பனில் நம்மளுடைய ஃபைல் நேம், நம்ம ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோம், ஃபைல் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்து தானே பாத் நேம் கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே ஃபைல் நேம், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எஃப்னு கொடுத்துருப்போம், அதனால் எஃப்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ கமா ரீட் மோடில் யூஸ் பண்ணுறதால ஆர் ஆஸ் சிஎஸ்வி ஃபைல். இப்போ ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ ரீடர் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் சிஎஸ்வி டாட் டிக்ட் ரீடர் கொடுத்தாச்சு. என்ன ஃபைலில் நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல் கமா டயலெக்ட் ஈக்குவல் டு மை டயலெக்ட். ஸோ ஃபார் ரோ இன் ரீடர், ஸோ ஒரு ரோவை எப்படி ரீட் பண்ணுறதுக்குன்னு ஃபார் லூப்பில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டிக்ஷனரி ஆஃப் ரோ, ஸோ ரோவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். வித் ஓப்பன் கொடுத்தாலே நம்ம க்ளோஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தோடனே பாருங்கள் ஐட்டம் நேம் கமா குவான்டிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள் ஸ்பேஸ் கோலன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வேல்யூ வருது, கீபோர்ட் கமா 48. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐட்டம் நேம், அடுத்தது குவான்டிட்டி அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஸோ மேலே எப்படி வந்துச்சு, ஸோ கீழே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மெத்தட். ஓகே, ஸோ டிக்ட் ரீடர் கிவ்ஸ் ஆர்டர் டிக்ட் பை டிஃபால்ட் இன் இட்ஸ் அவுட்புட். ஸோ டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஆர்டர் டிக்ட். ஓகேங்களா, அவுட்புட்டை வந்து ஆர்டராக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிக்ட் ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். An order list is a dictionary subclass which saves the order in which its content are ordered. To remove the order list use dict. ஓகேவா, ஸோ இதையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. டு ரிமூவ் த ஆர்டர் டிக்ட் வந்து டிக்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே போதும், என்னென்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே இந்த செகண்ட் லைனில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். என்ன நம்ம டெலிமிட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸை நம்ம பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஃபைலோடைய நேம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரீடர் ஃபங்க்ஷன், என்ன ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் மாறும்ல. ஸோ 2 லைன்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராமில் மாற்ற போகிறோம், மற்றது எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு போகிறோம். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டேட்டா இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் சிஎஸ்வி ஃபைல். ஸோ டேட்டா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ரீடர் ஃபங்க்ஷன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது, நார்மலாக ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால் ரைட்டிங் டேட்டா இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் சிஎஸ்வி ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டாஸ் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், கிரியேட் ஏ நியூ நார்மல் சிஎஸ்வி ஃபைல். நெக்ஸ்ட் மாடிஃபையிங் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல், writing on a CSV file with quotes, writing on a CSV file with custom delimiters, writing on a CSV file with a line terminator, writing on a CSV file with quote characters, writing a CSV file into a dictionary, getting data at runtime and writing in a file. Okay, ஸோ இத்தனை 8 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை லென்த்தாக போகும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.